அவ்வளோதாங்க, தம்பிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இனிமேல் பேக் டு ரொட்டீன் தான். இனிமேல் தான் நமக்கு ப்ராப்பராக ஒரு ரொட்டீனே செட் ஆகுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் தம்பிக்கு லீவ் இருந்தது. ஸோ லீவ் இருந்த வரைக்குமே நான் வீட்டில் வந்து பெருசாக சப்பாத்தி பண்ணல. ஏன்னா அவனுக்கு சப்பாத்தி பிடிக்கும், பட் ரைஸ் இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்கூல் டைமில். அதனால ஹாலிடே டைமில் மேக்ஸிமம் ரைஸ் தாங்க கொடுக்க பார்ப்பேன். ஸோ ஸ்கூல் ஆரம்பித்தனால இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அடுத்த நாள் காலையில் வந்து லஞ்சுக்கும் சப்பாத்தி தான் பேக் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நைட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அதாவது புல்கா மாதிரி தாங்க ஜென்ரலி பண்ணுவேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. புல்கா வித் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணேங்க. பன்னீர் பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா பாப்பாக்கும் சரி தம்பிக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். எப்போ கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. சரி ஹெல்த்தியும் கூட அப்படிங்கிறனால கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் பன்னீர் செஞ்சுருவேங்க. எதர் டிக்கா பண்ணுவேன், இல்லாட்டி இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவேன். இதோட டீட்டெயில் ரெசிபி பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவாக நாளைக்கு அப்லோட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள்.